Taste the Daily. ஈரோடு செல்லும் சாலையில் தண்ணீர் பந்தல் பேருந்து நிறுத்தம் பகுதியில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலான 60 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கியது. மேலும் காரில் புகையிலை பொருட்களை கடத்திச் சென்ற தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ரத்தினபாண்டி என்பவர் பிடிபட்டார். திறனற்ற திமுக அரசு புகையிலை பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தவறியுள்ளதாகவும், இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் பிடிபட்டனர். தூத்துக்குடி சத்யா நகரில் நடைபெற்ற சோதனையின் போது 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 4 இளைஞர்களிடம் விசாரணை நடைபெற்றது. அப்போது அவர்கள் அருண் சுனைமுத்து, ராஜ்குமார், மாரிலிங்கம், சன்னத் பெருமாள் என்பதும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இளைஞர்கள் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்றதும் தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடமிருந்த 2 கிலோ 700 கிராம் எடை கொண்ட கஞ்சா 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா திமுக அரசு தமிழகத்தை கஞ்சா போதை மாநிலமாக மாற்றி இளைஞர்களை சீரழித்து வருவதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த பெண் உட்பட 2 பேர் சிக்கினர். அமராவதிப்பட்டினம் கிராமத்தில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த லக்ஷ்மண் சிங் என்பவர் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது கடையில் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதேபோன்று நாஞ்சிபுரம் கிராமத்தில் சரளா என்பவர் நடத்தி வரும் கடையிலும் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து இந்த 2 கடைகளிலும் இருந்து சுமார் 3 கிலோ இடையிலான குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் சிக்கியது. மேலும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த சரளா மற்றும் லக்ஷ்மண் சிங் ஆகிய 2 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பிடித்து 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பேரூர் பகுதியில் ஒடிசாவைச் சேர்ந்த முன்னா என்பவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவும், கோவில்பாளையம் பகுதியில் வட மாநிலத்தைச் சேர்ந்த சித்தார்த் என்பவரிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டன. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் குறிவைத்து கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே விவசாய தோட்டத்திலேயே கஞ்சா செடி வளர்த்த விவசாயி பிடிபட்டார். ஒரு தட்டு கிராமம் அருகே விவசாயி நாகராஜன் தோட்டத்தில் பூச்செடிகளின் இடையே 2 கஞ்சா செடிகள் 6 அடி உயரத்தில் செழித்து வளர்ந்துள்ளது. இதுகுறித்த தகவலின் பேரில் கஞ்சா செடி பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற திமுக அரசு கஞ்சாவை முறையாக தடுக்க தவறியதால் விவசாய தோட்டத்திலேயே கஞ்சா செடி வளர்க்கும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.